விசேஷி ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். அது எதினால், அது எதினால், நீர் என்னோடு இருப்பதினால், அது எதினால், அது எதினால், நீர் என்னோடு வருவதினால். அல்லேலூயா. இந்துவனாகிய கர்த்தாவே, உம்மை நடத்துகிற கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் நடத்தி வருகிற தெய்வமே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நன்றி, நன்றி. அதிசயங்களை செய்பவரே, அற்புதங்களை செய்பவரே, நேற்றும் என்றும் இன்றும் மாறாதவரே, நிம்மதியே எங்கள் நிரந்தரமே, உமக்கே ஆராதனை. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, நமக்கு ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. உள்ளவரை உம்மை போற்றிடுவோம், உள்ளவரை உம்மை போற்றிடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. 1000 பேரில் சிறந்தோர் என் ஆண்டவர் இயேசு நீரே, 1000 பேரில் சிறந்தோர் என் ஆண்டவர் இயேசு நீரே. விடிவெள்ளியே என் தேவன் நீரே, உம்மை என்றென்றும் போற்றிடுவோம். விடிவெள்ளியே என் தேவன் நீரே, உம்மை என்றென்றும் போற்றிடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆமேன், ஆமேன். நன்றி அப்பா, நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை கட்டளிட்ட கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தோம். ஆண்டவரே, இந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய கரத்துக்களே ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஆசீர்வதித்து நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இங்கே நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன். ஆமேன். நன்றி, நன்றி ஐயா, நன்றி. பாஸ்டர் ஐயா, சொல்ல போறீங்களா? இல்ல பாஸ்டர் ஐயா, கண்டிப்பா. தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. ஆமே, இந்த வழியிலே நாங்கள் பாஸ்டர் ஸ்டெஃபான் அவர்களை இந்த வழியில் அழைப்போம். இந்த வழியில் அவர்கள் ஜெபங்களை ஏறெடுப்பார்கள். ஆரஞ்ச ஜெபத்தை. பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், கேக்குதுங்களா? ஆமா, நல்லா கேக்குது ஐயா. எடுத்து வாருங்கள் உங்களோட கருத்தை. ஆமா, நன்றி. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்மை நாங்கள் ஆராதிக்கவும் வசனத்தை தியானிக்கவும் நீ தந்த நல்ல தருணத்துக்காய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பாவிகளை நீ ரட்சிக்க ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டீர். இந்த ஆராதனை வேலையிலே உண்மை வசனத்தை நாங்கள் கேட்கிற வேலையிலே உங்களுடைய இரத்தத்தின் வல்லமை எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பிசாசின் கிரியிலே அழித்து போடட்டும் ஆண்டவரே. தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடப்பிக்க கூடாதபடிக்கு தந்திரக்காரரின் உபாயங்களை இயேசு ரத்தம் இந்த நாளிலும் அழித்து போட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாய்களின் துஷ்டத்தனம், பாசாந்தேசத்து எருதுகள் சிங்கங்களின் வாய்களுக்கும் காண்டாமிருகத்தின் கொம்புகளுக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் ஒரு விடுதலை உண்டாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த நாளில் 6வது வேளையிலே வசனத்தை கேட்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவரே, இயேசு ரத்தத்தினாலே
ஆட்டு தோலை போத்தன ஓநாய்களின் கிரியைகளை அழிய ஜெபிக்கிற ஆண்டவரே, ஞானிகளை தந்திரத்தில் பிடிக்கிறவர் இந்த நாளிலும் எங்களுக்கு எதிராய் இதில் கலந்து கொண்டு ஒவ்வொருவருக்கு எதிராக இருக்கிற இயேசுவே ஞானிகளின் தந்திரமான கிரியைகள் இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் வல்லமையாய் அழிந்து போக ஜெபிக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே சோத்திரம்பா, சிறுமியான எங்களை பலவான் கைக்கும் சிறுமி எளிமையான எங்களை கொள்ளையிடர் கைக்கு தப்புவிக்கிற என்ற வார்த்தை எங்க வாழ்க்கையில நிறைவேறி ஜெபிக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உதவி பண்ணணும்னு ஜெபிக்கிறோம்ப்பா. தெய்வமே சோதரம், ஜாதிகளில் ஆலோசனையில விருதாவாக்கி மனுஷ நினைவில் அவமாக்குகிறவர் இந்த நாளிலும் ஆராதனை வேலையிலே வசனத்தை கேட்கிற வேலையிலே ஜாதிகளில் ஆலோசனைகள் நிர்மூலமாகும் மனசனுடைய நினைவுகள் அவமாக ஜெபிக்கிறோம். அகித்தோப்பிலின் ஆலோசனை அபத்தமாக்கினீர், இந்த நாளில் அபத்தமாக்க ஜெபிக்கிறோம். எங்க வாழ்க்கையில் காணப்படுகிற ரேப்சின் பெக்காவுடைய ஆலோசனையின்படி நடக்காதபடி கேன்சலாக ஜெபிக்கிற ஆண்டவரே, எகிப்தில் ஆலோசனை அபத்தமாக்கினவர் கவுத்து போட்டவர் எங்க வாழ்க்கையில் காணப்படுகிற ஒவ்வொரு எகிப்தியரின் ஆலோசனை கவுத்து போட்டு ஜெபிக்கிறோம். பக்க வழியாய் நுழைந்த சகோதரர்களின் கிரியைகள் இயேசு ரத்தத்தால் அழிக்கப்படணும் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் ஆராதனை வேளையிலே வசனத்தை கேட்கிற ஒரு விடுதலை, இயேசு ஒரு ஜெயம், ஒரு ஆரோக்கியம், ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம எதிர்பார்த்து நிற்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க. தடைகளை நீக்கி போடுங்கப்பா, தடைகளை நீக்குங்க. சுவிசேஷத்திற்கு எதிராய் நிற்கிற எதுவுமே ஆத்தும அறுவடைக்கு எதிராய் நிற்கிற இயேசு எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை எங்க எல்லைகளுக்குள் இன்னொருத்தர் வராதபடிக்கு எங்க ஊழியத்தை செய்து முடிக்க பரிசுத்த ஆவியானவர் அனுகரிச்சு செபிக்கிற ஆண்டவர் உதவி புரிங்க. துதி கன மகிமை முக்கிய செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன் ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. நன்றி பாஸ்டர் ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக நாங்கள் வேத வாசிப்புக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்வோம். இந்த வேளையிலே சிஸ்டர் ஜெனி மோகன் அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். எல்லா பாஸ்டர்ஸ்க்கும் பிரைஸ் லார்ட். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையில் எடுத்து வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். சங்கீதம் 86. தாவீதின் விண்ணப்பம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். என் ஆத்துமாவை காத்தருளும். நான் பக்தி உள்ளவன். என் தேவனை, உம்மை நம்பியிருக்கிற உமது அடியேனை நீர் இரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறேன். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை. உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். என் மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியானின் குமாரனை இரட்சியும். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரலும். ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக இந்த நாட்களில் ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலே நாங்கள் ஒரு
ஸ்பெஷல் சாங் ஒன்றை பாடிவிட்டு இந்த நாட்களே அனௌன்ஸ்மெண்ட்டுகளே கடந்து செல்வோம். இந்த நாளிலும் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, உன்மேல் அன்பு வைத்த தெய்வத்தை மறந்து எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, உன்மேல் அன்பு வைத்த தெய்வத்தை மறந்து எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? கோடி கோடியாய் நீ பணத்தை சேர்த்தாலும், கோடி கோடியாய் நீ பணத்தை சேர்த்தாலும் அதை கொண்டு செல்ல முடியாது. அந்த பணம் உன்னை ஏமாற்றும். அதை கொண்டு செல்ல முடியாது. அந்த பணம் உன்னை ஏமாற்றும். நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, நீ உன்மேல் அன்பு வைத்த தெய்வத்தை மறந்து எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? உலகத்தின் அன்புக்காய் நீ அலைந்து திரிகின்றாய். உலகத்தின் அன்புக்காய் நீ அலைந்து திரிகின்றாய். அந்த அன்பு உன்னை ஏமாற்றும். அந்த அன்பு உன்னை ஏமாற்றும். நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, உன்மேல் அன்பு வைத்த தெய்வத்தை மறந்து எங்கே போகிறாய்? மனம் போன போக்கிலே போகின்ற மனிதனே, மனம் போன போக்கிலே போகின்ற மனிதனே, கொஞ்சம் திரும்பு மனம் திரும்பு, கொஞ்சம் திரும்பு மனம் திரும்பு. வழி ஒன்றே ஒன்றுதான், வழி இயேசுதான் வழி. நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, உன்மேல் அன்பு வைத்த தெய்வத்தை விட்டு எங்கே போகிறாய்? ஆமீன், ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அடுத்தாக இந்த வழியில் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டுகளை கடன் செல்ல போகிறோம். எவாஞ்சலிஸ்ட் அனா அவர்கள் அழைப்போம். பிரேஸ் லார்ட் சிஸ்டர். பிரேஸ் லார்ட். Praise the Lord, Pastor. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வழியில் எடுத்து வாருங்கள். உங்களோட கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். Thank you, Pastor. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்கடுவது. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3 ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான வாக்குத்தத்தம். இவ்வருட வாக்குத்தத்தம், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைகளுக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. இம்மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். எசாயா 41:13. இன்றைய தேவ செய்தியை சகோதரர் அருள்ராஜ் அவர்கள் இந்தியாவிலிருந்து எமக்கு வழங்குவார். புதன் மற்றும் சனிக்கிழமைகள் சிறுவர் வாலிபர் ஊழியம் சகோதரி மிதிலாவின் தலைமையில் இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் முதல் சனிக்கிழமை அன்று டாக்டர் கிறிஸ்டினா அகஸ்டின் அவர்கள் கலந்து கொண்டு எமது வாலிப பிள்ளைகளை வழி நடத்துகிறார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் ஆராதனை இடம்பெற்று வருகிறது. புதன்கிழமைகளில் எழுப்புதலுக்கான ஜெபம் இடம்பெறுகிறது. இதுவே இவ்வாரத்துக்கான அறிவித்தல்கள். கர்த்தர் தாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக இந்த வேளையை நாங்கள் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம்.
சிஸ்டர் டிவியா அவர்களை அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். Pastor, praise the Lord. பிரைஸ் லார்ட் அம்மா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். அடுத்து வாருங்கள், உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள், தேவ ஊழியக்காரர்கள் யாவரையும் இந்த வேளையிலும் நான் சந்தோஷத்தோடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இது நாங்கள் தேவனை துதிக்கிற வேளையாக இருக்கிறபடியினால் சங்கீதம் 47:6 இப்படியாக சொல்லுகிறது, தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் எங்கள் தேவாதி தேவனை சதா காலங்களிலும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜரை நாங்கள் போற்றி பாடுகிற பொழுது அவர் எங்களுடைய துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாகவே இருக்கிறார். நாங்கள் அவரை துதிக்க 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 அவர் எங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்படியாக நாங்கள் நாவுகளை திறந்து நாங்கள் இருந்த இடங்களிலேயே நாங்கள் கரங்களை உயர்த்தி இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் நாங்கள் கர்த்தரை துதிப்பதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே தேவன் இறங்கி வரும்படியாக, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து கொள்ளும்படியாக அப்படியாக நாங்கள் துதிப்போமா அந்த பரலோக ராஜரை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஆராதனைக்குரியவரே, ஸ்தோத்திரம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், இரக்கம் நிறைந்தவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, ஆமாண்டவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையினால் வர்ணிக்க கூடாத எங்கள் இயேசு ராஜரே, உங்களை நன்றி உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து பொறுத்திருந்து ஆண்டவரே, அமர்ந்து இருந்து தேவனே உங்களை துதிக்கும்படியாக ஆண்டவரே
அனுதினமும் உங்களை ஆண்டவரே நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே அப்பா நீர் எங்களை தெரிந்தெடுத்து இருக்கிறீரே, எங்களை நீர் முன்குறித்திருக்கிறீரே, நீர் எங்களை அழைத்திருக்கிறீரே சுவாமி. அதற்காய் கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா புகழ் பாட ஆண்டவரே, துதியை நாங்கள் கூறி வர ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நாங்கள் சொல்ல ஆண்டவரே அப்பா நீர் எங்களை ஆண்டவரே முன்குறித்த எங்கள் ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை விலகாத பிரியாத ஆண்டவரே உம்முடைய சமூகம் நன்றி. விலகாத பிரியாத சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். 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 நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஒருவராய் அற்புதங்களை செய்கிறவரே, எங்களை விட்டு விலகாத பிரியாத உம்முடைய சமூகத்துக்காக நன்றி என்று செலுத்துகிறோமே ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் வாக்கியம் உள்ளது ஆண்டவரே. அப்பா இதிலே நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறோமே சுவாமி. எங்களை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. மரண பரியந்தம் நீர் எங்களை நடத்த போகிறீரே சுவாமி. அப்பா அந்த கிருபைகளுக்காக நன்றி என்று செலுத்துகிறோம். உண்மையுள்ளவரே, மாறாதவரே, சதா காலங்களிலும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவரே, உம்மை நன்றி 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 என்று செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்குரியவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. சத்திய தேவனே உம்மை உயர்த்தி தூய ஆவியோடு ஆராதிக்கிறோ. எல்லாரும் நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஆவியானவரை நாங்கள் கனப்படுத்துவோமா? எங்கள் ஆவியானவரை நாங்கள் கூப்பிடுவோமா? நித்திய தேவனே உம்மை உயர்த்தி உம்மை உண்மையோடு ஆராதிக்கிறோ. சத்திய தேவனே உம்மை உயர்த்தி தூய ஆவியோடு ஆராதிக்கிறோ. நித்திய தேவனே உம்மை உயர்த்தி உம்மை உண்மையோடு ஆராதிக்கிறோ. ஆராதனை ஆராதனை ஆமென். ஆராதனை 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 தூய ஆவியோடு ஆராதிக்கிறோ. ஆராதனை ஆராதனை உம்மை உண்மையோடு ஆராதிக்கிறோ. ஆராதனை
ஆராதனை. நான் உம்மை நேசிப்பேன் நாள் முழுதும், நான் உம்மை தேடுவேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எல்லாரும் உணர்ந்தவர்களாக, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. ஆமாண்டவரே, நீரே எங்கள் மீட்பர், நீரே எங்கள் ரட்சகர், நீரே எங்களை தேடி வந்த எபினேஸ்வர் ராஜா. ஆண்டவரே, நாங்க உங்களை தேடி வரல ஆண்டவரே, நீங்கள் என் மீது அன்பு கூர்ந்த ஆண்டவரே, நீங்க எங்களுக்காக ஆண்டவரே நித்திய ஜீவனை கொடுக்கும்படி ஆண்டவரே, ரட்சிப்பு என்கிற ஆண்டவரே அந்த பாத்திரத்தை ஆண்டவரே, அந்த விலையேற பாத்திரத்தை எங்களுக்காக ஆண்டவரை கொடுக்கும்படியாக நீங்க எங்களை தேடி வந்தவர் ஆண்டவரே. மரணத்திலிருந்து எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவரே இந்த நாட்களில் உங்களுடைய ஊழியத்துக்காக ஆண்டவரே, அப்பா உங்களுடைய சேவைக்காக ஆண்டவரே, ஹல்லேலூயா ஆண்டவரே, இந்த உலகத்திலிருந்து எங்களை வேறு பிரித்து ஆண்டவரே, அப்பா உங்களுடைய துதியை சொல்லும்படியாக ஆண்டவரே, உங்களுடைய ஆண்டவரே நாமத்தை உயர்த்தும்படியாக ஆண்டவரே, அப்பா உங்களுடைய நாமத்தை போற்றும்படியாக ஆண்டவரே, அப்பா நீர் எங்களை விசேஷித்தவர்களாக ஆண்டவரே, நீர் விசேஷித்தவர்களாக ஆண்டவரை வைத்திருக்கிறீங்க ராஜா. உங்களுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய விலையேற பெற்ற நாமத்தினால் ஆண்டவரே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் ராஜா. அதற்காய் நன்றி என்று செலுத்துகிறோம். நான் உம்மை நேசிப்பேன் நாள் நாளெல்லாம், நான் உம்மை சேவிப்பேன் நாள் முழுதும், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. உன்னத தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு மகிமையை செலுத்துகிறோம், உமக்கு கனத்தை செலுத்துகிறோம், உமக்கே துதிகளை செலுத்துகிறோம், உமக்கே இந்த வேளையிலே நாங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் சுவாமி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரே உங்களை தேட எங்களுக்கு கிருபை அளித்திருக்கிறீங்க ராஜா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லையே என்று எழுதியிருக்கிறது ராஜா. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த இருதயத்தோடு உங்களை நாங்கள் தேடி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கூடுகையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தின் மூலமாக செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. தேங்க்யூம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற அருமையான ஒரு ஆராதனை எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இன்னுமாய் கர்த்தர் நடத்துவார் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆமேன். அடுத்ததாக இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக இந்த நாட்களை கடந்து போவதற்கு முன்பாக இந்த வேளையிலும்
சிஸ்டர் சாலோமி அழைப்போம். இந்த வழியிலே ஆராதனை அதாவது வார்த்தைக்காக ஜெபம் பண்ணும்படியாக. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்று உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க வார்த்தைக்காக ஜெபங்களை ஏறெடுத்து வாருங்கள். ஆமென். ஏசப்பா நன்றோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன் கத்தாவே. நல்லவரே எமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே எமக்கு ஸ்தோத்திரம், போதுமானவரே எமக்கு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே எமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. எமக்கு நன்றி செலுத்துகிற ரஜா ஆண்டவரை மட்டுமாய் கத்தாவே. ஏசப்பா நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுள்ள கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே இந்த கூடுகையில கூட கத்தாவே உங்களுடைய கிருபையின் பிரசன்னம் ஆண்டவரே இம்மட்டுமா எங்களை தாங்கி வந்த தயவுக்காக எமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. பாடல் வேலை கத்தாவே, ஆராதனை வேலை எல்லாவற்றிலும் ஆண்டவரே உங்க உன்னத நாமம் ஆண்டவரே மகிமைப்பட்ட தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. உங்களுடைய உன்னத பிரசன்னத்தை கத்தாவே நாங்கள் உணர கத்தர் கிருபை கொடுத்தீங்களே எமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா அமக்கு நன்றி செலுத்துகிற ரஜா. இசப்பா அமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவர் இந்த வேளையில கூட கத்தாவே இசப்பா தெய்வ செய்திக்காக உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே அது ஜீவன் உள்ளது கத்தாவே. அது வெறுமனையே தரையிலே விழாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இசப்பா கேட்கிற நாங்களும் ஆண்டவரை கொடுக்கிறவர்களுக்கு கத்தாவே இசப்பா இன்னுமாய் உடைய வார்த்தையில நாங்கள் பலப்பட இன்னுமாய் கெஞ்சி எலும்பி பிரகாசிக்க கத்தர் உதவி செய்வீராகப்பா. விசேஷமாய் பேசுகிற ஆண்டவரே ஊழியக்காரர் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி. ஆண்டவரே கத்தத்தாமே இசப்பா நீர் மறைத்து ஆண்டவரே அப்பா ஆவியானவர் இசப்பா அவர் மூலமாய் பேச வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறையா. இந்த வார்த்தையை கேட்கிற இன்றைக்கு கத்தாவே அநேகருக்கு ஒரு விடுதலையின் நாளாய், ரட்சிப்பின் நாளாய், சமாதானத்தின் நாளாய் ஆண்டவரே இசப்பா எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறுகிற ஒரு நாளாய் அப்பா ஒவ்வொருத்தரை கத்த நீர் மாற்ற போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகர ஜீவனுள்ள சாட்சி கத்தர் எழுப்ப போற தயவுக்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே இதுல பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன் அப்பா, ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஏசப்பா இணைந்திருக்கிற ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. இந்த வார்த்தை ஆண்டவரே ஏசப்பா அநேகருக்குள்ள அது கிரியை நடப்பிக்கட்டும் ஆண்டவரே. கிரியை நடப்பிக்க வேண்டுமாய்க்கும் நாங்கள் ஜெபிக்கிறையா. ஊழியக்காரர்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீர் மறைத்த ஆவியானவருடைய உன்னத பிரசன்ன வெளிப்பட வேண்டுமாய்க்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராகப்பா. உடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எல்லா துதிக்கான மகிமை ஏசப்பா உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தேங்க்யூ அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையிலும் தேவ ஊழியரை இந்த வேளையில் அழைப்போம். பாஸ்டர் அருளையாவை. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எடுத்து வாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து கூட நடத்துவாராக. ஆமென். Amen. Thank you, Pastor. Thank you for this wonderful opportunity. Really, I'm so blessed, and I feel like it's a privilege always join with this Jesus Glory family. I hope I'm one of your family member now. Okay. Thank you, Pastor Andrews, for your invitation. So wonderful relationship. We have fellowship. God may continue to bless us. இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை ரொம்ப நேரம் அதிகமாக இல்லாதபடினால ரொம்ப வேகமாக கர்த்தர் எனக்கு உணர்த்தியதான சில வார்த்தைகளை மாத்திரம் உங்களை முன்வைக்கும்படி ஆசைப்படுறேன். நிச்சயமாக கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. வசனம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புத்தகம் 18வது சங்கீதம் 28வது வசனம். 18வது சங்கீதம் 28வது வசனத்துல தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகி கர்த்தர் என் இருளை வெளிச்சம் ஆக்குவார். You will light my lamp. The Lord, my God, will enlighten my darkness. இந்த வசனம் சொல்லுகிறது, சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, என் விளக்கை ஏற்றுவீர். ஒரு ராஜா ஜெபிக்கிறாரு. வேற ஏதாவது காரியங்களை சொல்லி ஜெபித்திருக்கலாம். சொல்றாரு என் விளக்கை ஏற்றுவீர். அப்ப விளக்குக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் என் ஆண்டவர். எனவேதான் சங்கீதக்காரர் என் விளக்கை ஏற்றுங்கப்பா. இந்த விளக்கை ஏத்திட்டா போதும், என் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நன்மைகள் தானாய் நடக்கும் என்பதை அறிந்தவராகத்தான் ஜெபிக்கிறார் தாவீது. ஜெபிக்கிறார் விளக்கை ஏற்றுங்க ஆண்டவரை. இப்ப விளக்கை குறித்து ஒரு 5 காரியங்களை வேகமாய் பார்க்கலாம். பாருங்க, ஏன் அந்த வசனத்தை அவர் சொல்லி ஜெபித்தார்னு சொல்லி பார்க்க போறோம். ஏன்னா விளக்கு என்பது இட்ஸ் a very good sign to start something. You know, when any function if we go, the very first they light the lamp to inaugurate the event. ஒரு குத்து விளக்கு இருக்கும், அதை லைட் பண்ணுவாங்க. லைட் பண்ணிட்டாங்கனாலே சோ அதுக்கு பின்னாடி நிறைய there are so many agendas followed by. சோ இதோ நல்ல காரியம் பின்னாடி இருக்குது. அதை ஆரம்பிப்பதற்கு ஒரு நல்ல அடையாளமாக லைட்டை கொளுத்துவாங்க. நான் நினைக்கிறேன் அந்த கான்செப்டே பைபிள்ல தான் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கினார்.
ஆனா பூமியானது ஒழுங்கின்மையாக, வெறுமையாக, it was empty, formless and darkness. இந்த 3 குறைபாடுகளோடு கூட அந்த பூமி இருக்குது. சோ ஆண்டவர் பார்க்கிறாரு, அதை சரி செய்யணும். சோ he want to initiate something. சோ என்ன பண்றாருன்னு பாருங்க, முதல்ல இவர் சொல்றாரு let there be light. சோ லைட்டை ஏத்துறாரு பாருங்க. அந்த ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கிற வேர்ல்டு, எம்டியா இருக்கிற வேர்ல்டு, டார்க்னஸ் இருக்குது. அதை சரி செய்வதற்கு முதலாவதாக தேவன் செய்தது விளக்கை ஏற்றினார். ஒரு லைட், லெட் தேர் பி லைட் அப்படின்றாரு. சோ அந்த விளக்கை ஏத்திட்ட உடனே அந்த வெறுமையான உலகமானது நிறைவுள்ள உலகமாக மாற ஆரம்பிக்கிறது. அதுவரை டார்க்னஸ், அதுவரை இருட்டு, அதுவரை அந்தகாரம். ஆனா தேவன் இந்த விளக்கை ஏற்றின உடனே ஒரு வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் நீங்கள் நான் பார்க்கிறபடி இன்று வரை ஒளி வீசி கொண்டிருக்கிற ஒரு நிரந்தரமான வெளிச்சமாக தேவன் உருவாக்கி தந்தார். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே விளக்கை ஏற்றுவார்னு சொன்னா, அந்த விளக்கை ஏற்றுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை அப்புறப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த விளக்குக்கு உண்டு என்பதை தேவன் நிரூபித்து காண்பிக்கிறார். வெறுமையை மாத்திரமல்ல, there's something it's not in order. அது என்ன பண்ற, ஒழுங்கின்மையா இருக்கிறதை, இட்ஸ் நாட் ஃபார்ம், அது ஃபார்ம்லெஸ். அதை என்ன பண்றாரு, ஒரு ஒழுமுகப்படுத்தி உருவகப்படுத்தி ஒழுங்காக்குறதையும் பார்க்கிறோம். அப்ப தேவன் விளக்கை ஏற்றும் பொழுது ஒழுங்கின்மையா இருக்கிற காரியத்தை கர்த்தர் நேர்த்தியாக மாற்றுகிறார். வெறுமையா இருக்கிற உலகத்தை நிறைவுள்ள உலகமாய் மாற்றுகிறார். அந்தகாரமா இருக்கிறதை ஆச்சரியமான ஒளியாக என்ன பண்றாரு, மாற்றுகிறார். இதை கவனித்த தாவீதான் சொல்றாரு, என் விளக்கை ஏற்றுங்க ஆண்டவரே. இப்ப நான் பார்க்க போற ஒரு 4 காரியத்தை வாசிக்க போறோம். ஏன் தேவன் விளக்கை ஏற்றுகிறார்? முதல்ல பார்த்தோம், ஏதோ ஒன்றை ஆரம்பிக்க போறேன். இந்த 26ஆம் வருஷத்துல ஒருவேளை 2வது மாசத்துக்கு வந்து நீங்க நினைக்கலாம், இந்த வருஷத்துல இதுவரை உன் வாழ்க்கையில எதுவும் ஆரம்பிக்கப்படலன்னா கர்த்தர் இந்த வாரத்துல இந்த தேதியில ஒரு காரியத்தை வாழ்க்கையில ஆரம்பிக்க கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒரு வெளிச்சத்தை, ஒரு விளக்கை ஏற்றும் பொழுது கர்த்தர் அங்கே ஒரு நல்ல ஒரு ஆரம்பத்தை என்ன பண்றாரா, உண்டாக்குகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை நான் எடுத்து வாசிக்கிறேன். சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளா இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் அவள் என்ன பண்றாளா, விளக்கை கொளுத்தி, light the lamp to find what she lost. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் விளக்கை ஏத்த போறாரு நிறைய பேர் வாழ்க்கையில. எதுக்குன்னா, ஏதோ ஒண்ணு இழந்திருக்கிறாங்க. they lost something in their life, maybe their happiness, wealth or anything, something. ஏதோ ஒன்றை இழந்திருக்கிறாங்க. இழந்ததை கர்த்தர் மறுபடி தருவதற்காக ஒரு விளக்கை ஏற்றி கொண்டிருக்கிறார். இந்த அம்மா கீழே 10 வெள்ளிக்காசு இருக்குது. 10ல 1 தான் குறைஞ்சிருக்கு, 1 தான் தொலைஞ்சு போச்சு, மீதி 9 இருக்கிறது. ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு, 10ல 1 தொலைந்தபடினாலே அந்த 1 தொலைந்து போன 1 அந்த அம்மாவின் வாழ்க்கையில சந்தோஷத்தை எடுத்து விட்டது. அந்த நாட்கள் பழக்கம் இருந்தது, ஒரு பிள்ளைக்கு திருமணம் நிச்சயம் பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைக்காரங்களே பரிசம் போடுவதற்கு அத்தாட்சியாக 10 வெள்ளி நாணயங்களை கொடுப்பது வழக்கம். அந்த நாட்டுல 10 வெள்ளிக்காசை கொடுப்பாங்க. அந்த பிள்ளை அந்த 10 வெள்ளிக்காசை திருமணத்தின் நாள் வரை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும், பத்திரமாக அதிபத்திரமாய் வைத்திருக்க வேண்டும். ஆனா என்ன நடந்தது தெரியல, 10 காசுல 1 தொலைந்து விட்டது. இது வாழ்க்கை பிரச்சனை. இது ஒரு காசு நீங்க நினைக்கலாம், அந்த ஒரு காசு வாழ்க்கை பிரச்சனை, வாழ்க்கையை தொலைந்து விட்டது. இப்ப அந்த அம்மாவுக்கு பயம் வருது, ஐயோ என் வாழ்க்கை தொலைந்து விட்டது, என்ன பண்ணுவேன்? அந்த அம்மா யோசிக்கிறாங்க, ஒரு வழி இருக்கு. என்ன வழி? விளக்க கொளுத்தினா போதும், தொலைந்து போனதை கண்டுபிடித்து விடுவேன். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில இன்னைக்கு எதை நீ தொலைத்திருக்கு எனக்கு தெரியல. சமாதானத்தை தொலைத்திருக்கலாம், உறவுகளை தொலைத்திருக்கலாம், வேலையை தொலைத்திருக்கலாம், ஒரு கரங்களை நம்பி கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை இழந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ராத்திரி நேரத்துல, ஒருவேளை உங்க தேசத்துல பகல் நேரமா இருக்கலாம், ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு விளக்கை ஏற்ற போகிறேன். ஏற்றப்படுகிற இந்த விளக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ, எதை தொலைத்தீர்களோ, ஏதோ கரங்களை விட்டு நழுவி போனதோ அத்தனையும் மறுபடியும் மீட்டுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் இயேசு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். என்னை கேட்டு ஒரு அருமையான சகோதர சகோதரியே, இழந்து விட்டோம் என்று சொல்லி அங்காளாய்க்க வேண்டாம். இழந்து போனதை தேடுவதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். வேதம் சொல்லுது பாருங்களேன். இழந்து போனவைகளை கண்டுபிடிக்கும்படியாக, இழந்து போனதை மீட்டுக் கொள்ளும்படியாக என் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில வந்தாரு. உங்க வாழ்க்கையில எது இழந்திருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதம்
இந்த தேதியிலே கர்த்தர் அவற்றை உங்களுடைய கண்கள் காணும்படி திரும்ப கரங்களை மீட்டுக் கொடுப்பது உண்மை. காரணம், விளக்கை ஏற்றுகிற தேவன் மறுபடியுமாக அதை கண்டுபிடிப்பதற்காக. வசனம் சொல்லி தொடர்ந்து, கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதரையும் தன் அயல் வீட்டுக்காரரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். Maybe you may lost your happiness in your life. வாழ்க்கையில சந்தோஷத்தை நீ இழந்து போயிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக ஒரு வியாதி வந்திருக்கலாம், ஏதோ ஒன்று வந்து உங்களுடைய சந்தோஷத்தை திருடி இருக்கலாம், இழந்திருக்க செய்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் ஒரு விளக்கை நான் ஏற்றுறேன். எதுக்கு தெரியுமா? நீ இழந்து போன சந்தோஷத்தை மறுபடியுமாக பெற்றுக்கொள்ள. வாசிச்சோம் ஏற்கனவே, அந்த அம்மா ஒரு காசை தொலைத்தபடினால அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் துக்கமான காரியமே தவிர மற்றவங்களுக்கு இல்லை. ஆனா வசனம் சொல்லுகிறது, இங்க வாசிச்சோம் 9ஆம் வசனத்துல, கண்டுபிடித்த பின்பு மற்றவர்களையும் அந்த சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறார். நான் நினைக்கிறேன், அந்த நாட்களிலே உங்க வாழ்க்கையில இந்த துக்கம் அநேகரை துக்கப்படுத்துதோ இல்லையே தெரியல, அநேகருடைய சந்தோஷத்துக்கு நீங்க காரணமான நபராய் இருக்கத்தான் போகிறீங்க. ஆண்டவர் உங்கள் நிமித்தமாக அநேகரை சந்தோஷப்படுத்த அவர் விருப்பமுள்ளவராக இருந்து உங்களுடைய விளக்கை இந்த ராத்திரி நேரத்திலே அல்லது உங்க தேசம் பகல் நேரத்திலேயே என் ஆண்டவர் என்ன பண்றதை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு சொல்றாரு பாருங்க, யோபு புத்தகம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, யோபு அவருடைய வாழ்க்கையில இல்லாத ஆசீர்வாதங்களே கிடையாது. Job, he was having everything in his life. You name it, you have it சொல்வது போல, எது இல்லை என்று சொல்ல எல்லாமே இருந்தது அவருக்கு. ஆனா எல்லாவற்றையும் ஒரு நாள் இழந்து விட்டார். அவர் எல்லாம் கரங்களை விட்டு இழக்கப்பட்டபடினால அவர் சொல்றாரு, எல்லாம் இழந்துச்சு உண்மைத்தான். 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவர் சொல்வாரு, அவருடைய விளக்கு என் தலையின் மேல் இருந்தபடினாலே நான் காரிருளை கடந்து போனேன். இழந்துட்ட உண்மைத்தான், இழந்து போனது உண்மைத்தான், எல்லாம் இழந்துட்ட உண்மை. ஆனா கர்த்தருடைய விளக்கை ஏற்றி அவர் என் தலையின் மேல், அவருடைய தீபம் என் தலையின் மேல் இருந்தது. His light was upon my head. அவருடைய தீபம் என் தலையின் மீது இருந்தபடினாலே இழந்து போனதை அந்த தீபம் கண்டுபிடிக்கும்படி என் ஆண்டவரை உதவி செய்தார். 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோமே, யோபு இழந்ததை பார்க்கிலும் 2 மடங்காக திரும்ப பெற்றுக் கொண்டார். அதான் விளக்கை ஏற்றுவது. என் ஆண்டவர் யோபோட வாழ்க்கை விளக்கை ஏற்றிருந்தார் பாருங்க. 29:9 வாசிச்சோம் இல்லையா? தலையின் மீது தீபம், தலையின் மீது லைட். ஆண்டவர் இயேசு உங்க வாழ்க்கையில் நீங்க எதை இழந்திருக்கீங்க எனக்கு தெரியல, ஒரு விளக்கை ஏற்றுறாரு. இந்த விளக்கை ஏத்திட்டாருன்னா நீங்கள் இழந்ததை பார்க்கிலும் இரட்டத்தனையாக தேவன் மீட்டுக் கொள்ளும்படியான சாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பார். அதுதான் விளக்கை ஏற்றுவது. சிக்லாக் என்ற தேசத்துக்கு தாவீது போயிருக்கிறாரு, துரத்தப்பட்டிருக்கிறாரு, மனைவி பிள்ளைகளோடு கூட போயிருக்கிறாரு. திடீரென்று சிக்லாக் பகுதி முழுவதுமாக தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. அமலேக்கியர் வந்து முழுவதும் சூறையாடி மனைவி பிள்ளைகள் பாத்திரம் எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு போயிட்டாங்க. இப்ப தாவீதோடைய மனுஷர் வந்து பாக்குறாங்க, வீடு இருந்த இடம் தெரியல, மனைவி பிள்ளைகளை காணும், எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாரு. தன்னை கிறிஸ்துவுக்குள் திடப்படுத்தி கொண்டிருந்த பொழுது ஒரு வசனம் வருகிறது, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ரொம்ப ஆச்சரியம், எப்படி திருப்பிக் கொள்வது? வசனத்தை பிடித்து கொண்டு போறாரு. பேசோ நாற்று கரையை வருகிறார். அநேகர் பின்மாற்றத்துல போயிடுறாங்க, சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறாங்க. ஆனா தாவீதுக்கு தெரியும், நான் இழந்ததை திருப்பி தருகிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு, அவரை விளக்கை ஏற்றுவார் என்று சொல்லி தொடர்ந்து போறாரு. எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வர்றாரு. வசனம் சொல்லுகிறபடி தான் இழந்ததை மாத்திரமல்ல, இழக்காத அநேக நன்மைகளையும் தாவீது மீட்டு கொண்டு வருவதை பாருங்க. அநேகருக்கு ஷேர் கொடுக்கிறாரு பாருங்க. தன்னுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அநேக புதிய ஆசீர்வாதங்கள் உண்டாகுது. சில நேரத்துல உங்க வாழ்க்கையில சில காரியம் எடுக்கப்பட்டிருக்கலாம், இங்க தொலைத்து இருக்கலாம், உங்க கரங்களை விட்டு மீறி போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் இயேசு ஒரு விளக்கை ஏற்றுவார்னு சொன்னா, நீங்க இழந்ததை பார்க்கிலும் அதிகமாக அந்த விளக்கு திருப்பி தருவதற்கு போதுமானதா இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது பாக்குற முதல் காரியத்தை பார்த்தோம், தொலைந்து போன ஆசீர்வாதத்தையோ தொலைந்து போன நன்மையோ மீட்டுக் கொள்வதற்கு விளக்கை ஏற்றாரு. 2வது இன்னொரு காரியத்தை வாசிக்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 33வது வசனத்தை நான் எடுத்து வாசிக்கிறேன். லூக்கா 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, no one when he has little lamb puts it in a secret place or under a basket, but on a lampstand, that those who come in may see the light. ஒருவன் விளக்க கொளுத்தி மறைக்கால் கீழையாவது மறைவிடத்திலாவது வைக்காமல் வெளிச்சத்தை காணும்படி எல்லாரும் பார்க்கும்படி அதை தூக்கி வைப்பான். இப்ப எதுக்கு அந்த விளக்கை ஏத்துறாருங்க பாக்குறோம்? இருக்கிற ஸ்தானத்தை விட்டு
உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கும்படி என் தேவன் விரும்புகிறார். There's a repositioning in your life. Maybe you are in the low state. கர்த்தர் வாழ்க்கைய ரீபொசிஷன் பண்ணுவாரு. இத விளக்க ஏத்தும் பொழுது நீங்க ஏற்கனவே இருந்த பழைய இடத்துல இருக்கும்படி என் தேவன் விரும்பல, புதிய ஸ்தானத்துல கொண்டு போய் வைக்கும்படி கர்த்தர் விளக்க ஏற்றார். இதுவரை அந்த விளக்கு கீழே தான் எங்கேயோ இருந்தது, ஒரு ஓரமா இருந்தது விளக்கு. ஆனா இப்போ அந்த மனுஷன் எடுக்கிறார், கரங்கள் எடுக்கிறாரு, விளக்க கொளுத்திட்டார். கொளுத்தின உடனே எங்கேயோ கீழே இருந்த விளக்க கீழே வைக்கலையா. இப்ப வசனம் சொல்லுது பாருங்க, எல்லாரும் காணும்படி என்ன பண்றாரு, மேல தூக்கி வைத்தாருன்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் விளக்க கொளுத்தினாலே அதை மேல தூக்கி வைப்பான் அப்படின்னு சொன்னா, உங்களையும் என்னை உண்டாக்கி இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையின் விளக்கை ஏற்றும் பொழுது நீங்கள் இருக்கிற பழைய ஸ்தானத்தில் ஒரு நாளும் வைக்க மாட்டார். புதிய ஸ்தானத்திலே உங்களை அமர்த்தி அநேகருக்கு வெளிச்சமாக என்ன பண்ணுவார், அவர் வைக்கிறதான ஒரு நல்ல தேவன். அதான் சொல்ற, நான் விளக்கை ஏத்த போறேன்பா. அதான் தாவீது சொல்றாரு, என் விளக்கை ஏற்றுங்க. என் விளக்கை ஏத்துனீங்க, எப்படி ஏத்துனீங்க? தாழ்நிலையில் இருந்த என்னை விளக்கை ஏத்தின பொழுது கர்த்தர் உயர்ந்த நிலையிலே என்னை கொண்டு வந்து அமர செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. குப்பையில் இருந்த எண்ணெய், ஆட்டு மந்தையில் இருந்த எண்ணெய் எடுத்து ராஜாவாக என்னை மாற்றி என்னை அமர வைத்தார். கர்த்தர் எப்படி விளக்கு ஏற்றார் பாருங்களேன். இருக்கிற ஸ்தானத்திலிருந்து உயர்ந்த ஸ்தானம். நீங்க மொர்தெகாய் குறித்து எஸ்தர் புத்தகத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, மொர்தெகாய் அசட்டை பண்ணப்பட்ட ஒரு எளிமையான மனிதனாக அந்த அரண்மனையின் வாசலுக்கு வெளியே நிற்கிறார். அவரே லைக் ஆல்மோஸ்ட் a gatekeeper. வாசலுக்கு வெளியே நிற்கிறாரு. ஆனா தேவன் பார்க்கிறாரு, இந்த மொர்தெகாய் என்ற விளக்க நான் ஏற்றி அவனை உயரத்தில் நான் வைக்க வேண்டும். மொர்தெகாய் என்ன பண்ணா, உயரத்துல கொண்டு வந்து வைக்கணும். அவனுக்கு அனுமதி கிடையாது, அந்த அரண்மனைக்குள் நுழைவதற்கு அனுமதி கிடையாது. வாசல் வரதான் அவனுக்கு அனுமதி. அந்த வாசல்ல நிற்கும் பொழுது கூட, ஆமான் போகும் பொழுதும் வரும் பொழுது தண்டனிட்டு பணிய வேண்டும் என்று சொல்லி நிர்பந்தம் அவர் பண்ணல. அப்பேற்பட்ட நிர்பந்தத்துக்குள்ள தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த மொர்தெகாயின் தலையை உயர்த்த போற, இவனுடைய விளக்கை ஏற்றி இவனை ரீபொசிஷன் பண்ணணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். என்ன பண்ணாரு பாருங்க, வாசி பாருங்க எஸ்தர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல லைட்ட போடுற. ஆண்டவர் லைட்ட போட்டுட்டாலே அங்க அற்புதம் தான் பாருங்க, பொசிஷன் மாறிடும் பாருங்க. திடீர்னு ஒரு நாள் இந்த அகாஸ்வேர் ராஜா தூக்கம் வரல. இரவு நேரம் எல்லா லைட்டும் அணைக்கப்பட்டாயிடுச்சு, ராஜா தூங்க போயிட்டாரு. ஆனா தூக்கம் வரல. இப்ப ஆண்டவர் பாக்குறாரு, அந்த மனிதனுடைய ரூம்ல லைட்ட போடுறாரு. எதுக்கு லைட்ட போடுறாரு? தூக்கம் வரல, ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கணும். அவர் என்ன புத்தகம்? நடபடிகள் புத்தகத்தை எடுத்து படிக்கிறது லைட்ட போறாரு ஆண்டவர். எப்படி போட வச்சாரு பாருங்க. தூக்கம் போன மனுஷனுக்கு தூக்கம் வராம லைட்ட போட வச்சாரு. லைட்ட போட்ட உடனே புத்தகத்தை கொண்டு வந்து படிங்கப்பா அப்படின்ற. நடபடிகள் புத்தகத்தை கொண்டு வந்த உடனே திருப்புறாங்க. மொர்தெகாய் ராஜாவுக்கு செய்த ஒரு நல்ல உபகாரம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. அந்த உபகாரத்தை படிச்சு காண்பிக்கிறாங்க. மொர்தெகாய் இந்த விதமாக ராஜாவை ஒரு தீங்கிலிருந்து காப்பாற்றினான்னு சொல்லி படித்த உடனே ராஜாவுக்கு ஒண்ணும் புரியல. என்ன இது, எனக்கு என்னுடைய உயிருக்கு நல்ல செஞ்ச ஒரு மனுஷனுக்கு எதுவுமே செய்யலையா? அந்த மொர்தெகாய் நான் எதனா செய்யணுமே. உடனே என்ன பண்றாரு, முழித்து கொண்டிருக்காரு. விடிய ஆரம்பிக்கிறது. உடனே யார் அங்கே கையை தட்டுறாரு, பார்த்தா வாசல்ல ஆமா நிக்கிறா. இன்னும் அதிகமாக இந்த மொர்தெகாய் தாழ்த்தணும், இவனை தூக்கு மரத்தை தூக்கி போட்டு இவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தீமையான யோசனையோடு வாசல் நிக்கிறான் ஆமான். ஆனா ஆண்டவர் விளக்க போட்டாருன்னு வித்தியாசமா இருக்கும் பாருங்க. இவர் விளக்க ஏத்திட்டாருனாலே சத்துருவின் எண்ணங்கள் ஒரு நாளும் நடக்க விட மாட்டாரு. தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் பாருங்க. இவர் லைட்ட போட்டாரு பாருங்க. 6:1 பார்த்தா இவர் லைட்ட போட்டாரு. இவர் லைட்ட போட்ட உடனே ராஜா பார்த்துட்டாரு. என்ன பார்த்துட்டாரு, ஏதா லைட்டை கொளுத்தி மேல வச்சுட்டா தெரியும் யாரு கண்ணுல நீங்க படணுமோ கர்த்தர் படும்படி உதவி செய்வார் பாருங்க. கரெக்டா ஆகாஸ்வேர் ராஜா கண்ணுல அவன் செய்த நல்ல கிரியை எழுதப்பட்டு தெரிகிறது. உடனே ஆமான உள்ள வரவழைச்சு, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யறது? அப்ப அந்த மனுஷன் சொல்றான், ராஜா ஏறுகிற குதிரையில அந்த மனிதன் ஏற்றப்பட வேண்டும். ராஜா உடுத்துகிற வஸ்திரம் அவனுக்கு உடுத்து வைக்கப்பட வேண்டும். ராஜாவின் தலையில் வைக்கக்கூடிய மணிமகுடம் அந்த மனிதனுடைய தலையில வைக்கப்பட வேண்டும். அவன் நகர்வலமாக கொண்டு வரப்பட்டு தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் அவனுக்கு முன்பாக தெண்டனிட்டு பணிந்து வணங்க வேண்டும் என்று சொல்றான். அவன் நினைச்சான் தனக்குத்தான் இந்த மகிமை அவர் நினைச்சான். ஆனா சத்ருவின் வாயை கொண்டே கர்த்தர் ஒரு உயர்வான காரியம் செய்தார். எப்படி தெரியுமா? ஒரு சின்ன லைட்டை போட்ட பொழுது, ஹல்லேலூயா, ராத்திரி தூக்கம் வரல, ஒரு லைட்டை போட்டாரு பாருங்க. லைட்டை போட்ட உடனே மொர்தெகாய் இதுவரை அந்த அரண்மனை வாசலுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தா, இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு பார்க்கிறோம், மொர்தெகாய் வாசற்படி இருக்கிற சாதாரண நபர் அல்ல. அரண்மனைக்கு அடுத்ததாக அரண்மனைக்குள்ளே அந்த என்ன சொல்றது, அந்த த்ரோன்ல
இவன் பக்கத்துல உட்காரக்கூடிய அளவு அரியணையில கத்தர் உட்காரும்படியான ஒரு உயர்வை இந்த விளக்கு கொண்டு வந்து விட்டது. ஹல்லேலூயா. இதைத்தான் கத்தர் விளக்கை ஏற்றுகிறார். சில நேரத்துல நமக்கு தெரியாது கத்தர் எங்க விளக்கை ஏற்றுவார், நமக்கே புரியாது. திடீர்னு ஒரு லைட்டை போடுவாரு, போட்ட உடனே உங்களோட பொசிஷனையே மாத்திடுவார். இதுவரை கேட்ல நின்று இருந்தவரு இதுக்கப்புறம் கேட்ல நிக்கிற ஆள் இல்ல, அரண்மனைக்குள்ளே அரியாசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற மொர்தெக்காயாக தேவன் மாற்றி விட்டார் சொல்லிட்டா, இதுதான் என் தேவன் விளக்கை ஏற்றுகிறதான ஒரு அற்புதமான ஒரு காரிய கத்தர் ஸ்தோத்திரம் கொண்டு. மோசே குறித்து வாசிக்கிற யாத்திராகம புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல மோசே 40 வருஷமா இப்போ ஆடை மேய்த்து கொண்டிருக்கிறாரு. மோசே கர்த்தர் வைத்திருக்கிற பொசிஷன் வேற, கர்த்தர் மோசேக்கு வைத்த திட்டங்கள் வேற. ஆனா 40 வருஷமா ஆடை மேய்ச்சு இவர் ஒரு மேய்ப்பனாவே மாறிவிட்டார். ஆனா கர்த்தர் பாக்குறாரு, இவனுடைய வாழ்க்கையில நான் வச்சிருக்க பொசிஷன் வேற, இவனை ரீபொசிஷன் பண்ணணும். என்ன பண்ணணும்? இவனை ரீபொசிஷன் பண்ணணும். என்ன பண்றாரு? வசனம் சொல்லுது பாருங்க, 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, திடீரென்று வனாந்தரத்துல ஒரு தீ எரிகிறது பாருங்க, ஒரு முட்செடி எரிகிறது பாருங்க. லைட்டை எப்படி வேணா ஏத்துவார். நீங்க நினைக்கிறீங்க லைட்டுன்னா ஒரு குத்து விளக்கமா இருக்கும் நினைக்க கூடாது. லைட் எந்த ரூபத்துல வேணா ஆண்டவர் ஏத்துவார். ஆண்டவர் அவர் லைட்டை ஏத்திட்டாருன்னா பொசிஷனே மாறி போயிடும் பாருங்க. அது ஒரு ஆடு மேய்க்கிறவர். அவரு ஆடோடதான் வாழ்க்கை. வசனம் சொல்லுது, மந்த நாவு, பேச தெரிய, திக்குவாய் எல்லாம். ஆனா இந்த லைட்டை ஏத்திட்ட உடனே இந்த முட்செடி எரிஞ்ச உடனே இதுக்கு அப்புறம் பார்க்கற தரிசனத்துக்கு அப்புறமாக மோசையோட வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. மெய்ப்பனாக நின்று கொண்டிருந்தவன், மெய்ப்பன் சொன்னாலே அருவருப்பு பார்வோனுக்கு, அந்த பார்வோனுக்கு முன்பாக நின்று பேசும்படியான வாழ்க்கை கற்ற மாற்றி விட்டார். அல்லேலூயா. வனாந்தரத்திலே மந்தைக்குள்ள இருந்தவனை கொண்டு வந்து இப்ப ரீபொசிஷன் பண்றாரு. எங்க பண்றாரு பாருங்க, பார்வோனின் அரண்மனைக்குள்ளே மோசையை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துகிறார். அதான் லைட். அதான் ஆண்டவர் லைட் அல்ல, லேம்பை எரிய வைக்கிறது. அதான் காரணம் பாருங்க. சில நேரத்துல கர்த்தர் அப்படிதான் ரீபொசிஷன் பண்ணுவாரு. நீங்க நினைக்கிறீங்க வாழ்க்கையில இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் ஓடி நீங்க நினைக்கிறீங்க. கர்த்தர் விளக்கை ஏத்திட்டாருன்னா உங்க வாழ்க்கைய ரீபொசிஷன் பண்ணுவார் பாருங்க. இவரை மாறி ஷஃபிள் பண்ணி ரீபொசிஷன் பண்ற வேற யாருமே இந்த உலகத்துல கிடையாது. ஆமே, கரெக்டா பண்ணுவார் பாருங்க. உங்களை எங்க பொசிஷன் பண்ணணுமோ அவர் சரியான இடத்துல பொசிஷன் பண்ணுவாரு. மோசையை கர்த்தர் பொசிஷன் பண்ணாரு. அதுக்கப்புறம் மந்தைகள் இல்ல, மோசை பார்வோனி சமூகத்துல நின்று பார்வோனை பார்ப்பதுக்கே கஷ்டம். பார்வோன் பேசுறாரு, பார்வோனை ஆர்கியூ பண்றாரு, பார்வோனுடைய பேலஸ்ல நுழைகிறாரு. கர்த்தர் என்ன ஒரு மாற்றத்தை உண்டாக்குது பாருங்க. இவர் லைட்டை ஏத்திட்டாருன்னா உங்க வாழ்க்கை ரீபொசிஷன் ஆவது நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ரீபொசிஷன் உண்டாக்கி கொண்டே இருக்க. நீங்க இருக்கிற ஸ்தானத்தை விட்டு உயர்ந்த ஸ்தானம். ஆமென். விளக்கை கொளுத்தி ஏற்கனவே இருந்த இடத்துல பழைய இடத்துல நான் வைக்க மாட்டார். விளக்கை கொளுத்திட்டாருன்னா தூக்கி வைப்பாரு. யாரெல்லாம் பார்க்கணுமோ அத்தனை கண்களும் பார்க்கும்படி ஆண்டவர் செய்வார். நான் அநேகருக்கு அத்தனை கண்களுக்கு பார்க்கும்படி செய்யத்தான போறேன். சகைவு பாருங்க, புள்ள எல்லாரும் குனிஞ்சுதான் பார்த்தேன். புள்ளனை எப்படி பார்ப்போம்? நம்ம எல்லாம் இப்படியே தலை கீழே தான் பார்ப்போம். நம்ம ஒரு நாள் வந்தது பாருங்க, ஆண்டவர் பார்த்தாரு, அவனை உயர்த்தி அவனை ரீபொசிஷன் பண்ண நினைச்சாரு. ஆண்டவர் எப்படி ரீபொசிஷன் பண்ணாரு? தேடி வர வச்சாரு. தேடி போறான். இயேசு பார்க்க முடியல, சும்மா இருந்தானா பாருங்க. அத்திமரத்தை பார்த்தான், மேல ஏறினா. ஆண்டவர் இயேசு பார்த்தாரு, வந்து சில நேரத்துல ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில பேச மாட்டாரு, எந்த ஆக்ஷனுமே இருக்காது, சைலண்டா வருவாரு. உங்களை எங்க பொசிஷன் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாரு பாருங்க. அப்போ மட்டும் அவன் தேடி வரும் பொழுது கொஞ்சம் எட்டி பார்த்திருந்தா அவன் திரும்பி போயிருப்பான். சில நேரத்துல ஆண்டவரை நீங்க தேடும் பொழுது கடினமான பாதைகள் நடத்துவது போல தெரியும். பார்க்க முடியலையே, நீங்க வெக்ஸாய் போயிட்டீங்கன்னா உயர்ந்த பதவிக்கு, உயர்ந்த பொசிஷனுக்கு போக முடியாது. சகையை பாக்குறான், எட்டி பாக்குறான், சுத்தி வந்து ஓடி வந்து பாக்குறான், பார்க்க முடியல. ஆனா இப்பதான் முயற்சி பண்றான். மரத்து மேல ஏறுனா அவரை பார்த்து விடலாம். மரத்து மேல ஏறி மறைந்து கொண்டுதான் இருக்கிறான். என் ஆண்டவர் இயேசு அந்த மரத்தருகே வந்து நின்று சின்ன ஆக்ஷன் என்ன பண்றாரு? அண்ணாந்து பார்த்தாரு. அவ்வளவுதாங்க. இதுவரை அந்த ஊர் ஜனங்க அவனை இப்படி பார்த்தவங்க அந்த நாளையில எல்லாரும் அண்ணாந்து பார்க்க உதவி செய்து ரீபொசிஷன் எப்படி நடந்து போச்சு. ரொம்ப சிம்பிள் பாருங்க. இயேசுவை தேட ஆரம்பித்தவன ரீபொசிஷன். இதுவரை கீழே பார்த்தவங்க இப்ப சகைக மேல பார்க்கும்படி கர்த்தர் சடுதியிலே ஒரு ரீபொசிஷன் கொண்டு வந்தார். அதுதான் இந்த ஆண்டவர் இயேசு லைட்டை என்னை ஏத்தி கொண்டிருக்காரு. அனைவரோட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நல்ல ரீபொசிஷனை உருவாக்கி கொண்டிருக்காரு. இன்னைக்கு இதுவரை இருந்த ஸ்தானத்தை விட்டு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வரும்படியாக என்ன பண்றாரு? அவங்களை வாழ்க்கையில ஒரு விளக்கை ஏற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்தது வாசிக்கிறோம் பாருங்க. இந்த விளக்கை அவர் ஏன் ஏற்றுறாரு அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை நீங்க எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, பேதுரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற பேதுரு ஜெயில வச்சிருக்கிறாங்க. எதற்கு வச்சிருக்கிறாங்க? பேதுருவை
சிறைச்சேதம் பண்ணும்படி, பேதுருவுக்கு மரண தண்டனை கொடுக்கும்படி ஏரோது ஜெயில வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே யாக்கோவுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டாச்சு, மரித்து விட்டார். அது யூதருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே பாக்குறாங்க, அதே மாதிரி இந்த பேதுருவை என்ன பண்ணலாம், நம்ம சாகடிக்கலாம் நினைச்சு வச்சிருக்கிறாரு. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, சபையோர் பேதுருக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்களா? ஊக்கமாய் ஜெபம் பண்றாங்க. பாருங்க, இங்க ஜெபம் பண்ற ராத்திரி நேரம் சபையோர் வீட்டுக்குள்ள எங்க ஜெபம் பண்றாங்க. அங்க பண்ற ஜெபத்திற்கு சிறைச்சாலையில என் ஆண்டவர் லைட்ட போறாரு பாருங்களேன். ஜெபம் எங்க நடக்குது? சபையில எங்க ஜெபம் பண்றாங்க. அங்க பண்ற ஜெபத்துக்கு ஜெயிலுக்குள்ள ஆண்டவர் இயேசு ஒரு லைட் ஆன் பண்றாரு. அதான் 7ஆம் வசனம் வாசம் இல்லையா? Behold, an angel of the Lord stood by him and a light shone in the prison. Amen. அங்க தேவ தூதன் வந்து நிக்கிறான். நின்ன உடனே லைட்ட போட்டாரு. ஆமென். இங்க லைட் ஏத்துற, எதுக்கு லைட் ஏத்துறாரு? ஜபத்திற்கு பதிலாக ஒரு லைட்டை கர்த்தர் ஏத்துறாரு. ஆமென். எங்கேயோ ஜெபம் பண்றாங்க. ஒருவேளை நீங்க யாருக்கோ நீங்க ஜெபம் பண்ணிக்கணும், உங்க பிள்ளைங்க எங்கேயோ இருக்கலாம், ஜெபம் பண்ணலாம். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்க பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்களோ அங்கே இந்த வெளிச்சமாகிய லைட்டை கர்த்தர் ஏற்றுவார். ஆமென். சபையோர் ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. அந்த ஜெபம் எங்கேயும் நடக்குது, ஆனா லைட்டை போட வேண்டிய இடத்துக்கு கர்த்தர் கரெக்டா போறாரு பாருங்க. பேதுரு நினைச்சிருப்பாரு, காலையில விடிஞ்ச உடனே தட்டி எழுப்புவாங்க, கடைசி ஆசை என்னப்பா? சாக போற, கடைசி விஷயம் என்ன சொல்லு அப்படின்னு இருப்பாங்க. ஆனா கடைசி விஷயம் கேட்கறதுக்கு இந்த லைட்டை போடல. என்னுடைய சித்தயத்தெல்லாம் நீ என்ன பண்ற? தேவத்தை வந்து லைட்டை போடுறான். எதுக்கு? அப்ப உனக்கு விடுவிக்க நான் வந்திருக்கிறேன்பா. உனக்கு கடைசி விருப்பம் அல்ல, ஒரு காலமெல்லாம் அவன் கூட இருப்பதற்கான விருப்பம். இதால இல்லையா? காலமெல்லாம் அவன் வாழ்க்கையில அற்புதம் செய்யப்படும் சொல்லிட்டு அந்த தேவத்துவம் வந்து நிற்கிறான். வந்த வசனம் சொல்லுது, அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அப்படின்னா தேவத்துவம் வந்த பொழுது ஒரு லைட்டை கர்த்தர் அங்கே ஏற்றுகிறார். ஆமென். வசனம் சொல்லுது பாருங்க, அந்த லைட் பிரகாசித்த உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. கழட்டல யாருமே, யாருமே கழட்டி விடல. வசனம் சொல்லுது, இந்த விளக்கை ஏத்திட்ட உடனே தானாய் கீழே கட்டுகள் விழுகிறது. ஆமென். என்ன ஒரு அற்புதமான காரியம் பாருங்களேன். லைட் வந்த உடனே ஹெவியா இருக்கா லைட்டா மாறுது பாருங்க. ஹெவியா இருக்க செயின்ஸ், ரொம்ப ஹெவியா இருக்க செயின் எல்லாம் கூட லைட்டா அப்படி கீழே விட ஆரம்பிப்பாங்க. கத்து லைட்டை ஏத்துறாங்க. சில வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப பாரத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு செயின் பாரத்தை சுமந்து கொண்டுதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. யாரும் சொல்றாரு, நான் லைட்டை ஏத்திட்டா அந்த பாரம் கூட தானாய் உங்களை விட்டு அகன்று விடும். ஆமென். தேவத்துவத்தை வந்து தொட்டு திறந்து சாவியை தேடி அந்த செயினை ரிமூவ் பண்ணலையா, தானாய் கரண்டு விட ஆரம்பிச்சு பாருங்களேன். அப்போ ஆண்டவர் இயேசு லைட்டை நம்முடைய வாழ்க்கையில ஏத்துனாருன்னா செயின் எங்க கலண்டு கீழே விடணுமோ அவைக்கு தானாய் விட ஆரம்பிக்கும். தொடர்ந்து வசனம் சொல்லுது பாருங்க, 9ஆம் வசனத்துல அந்தபடியே என்ன பண்றான், புறப்பட்டு போறான். 10ஆம் வசனத்துல 10வது வசனத்தை வாசிக்கிறோம். முதல் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல் தாண்டுறாங்க. எல்லா கதவுகளும் தானாய் திறக்க ஆரம்பிக்கிறது. கடைசியா சொல்லப்பட்டிருக்கு இரும்பு கதவு, அதாவது கட்ட உடன் டோர் அது மாதிரி இருந்ததுன்னா தானா காத்துப்பட்டு கூட திறந்துடலாங்க. ஆனா இரும்பு சாலிட் அயன் டோர், வசனம் சொல்லுது, இந்த லைட்டை போட்ட உடனே கதவுகள் கூட தானாய் திறக்க ஆரம்பித்து விட்டது. இன்னொரு அற்புதம் பாருங்க. நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நினைச்சிருப்பீங்க, போராடி இருப்பீங்க சில கதவு திறப்பதற்காக, நீங்க முயற்சி பண்ணி முட்டி மோதி இருப்பீங்க சில கதவுகளுக்காக. அப்பெல்லாம் திறந்துடாத கதவு இந்த லைட்டை ஏத்துறாரு பார்த்தீங்களா, தானாய் உங்களுக்காக கதவுகளை அவை திறந்து கொண்டே இருக்கா. எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, இப்படிலாம் கதவு திறக்குமா, இவ்வளவு அற்புதமாய் கதவு திறக்குமா நீங்க நினைப்பீங்க. ஆண்டவர் அப்பேற்பட்ட அற்புதமான கதவுகளை வாழ்க்கை திறப்பதற்காகத்தான் விளக்கு ஏற்றி கொண்டிருக்கிறார். நம்பிக்கை இல்ல பேதுருக்கு, நம்முடைய வாழ்க்கையில முடிய போது நினைச்சிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் பாக்குறாரு, உங்க வாழ்க்கை முடிப்பதற்கு அல்ல, உங்க வாழ்க்கை துவக்குவதற்காக ஒரு லைட் ஆன் பண்றாரு பாருங்க. உங்க வாழ்க்கையில புதிய ஆரம்பத்தை கர்த்தர் இந்த 26ஆம் வருஷத்துல நிச்சயமா தரப்போறாரு. ஒரு விளக்கு ஏத்த போறாரு. உங்களை எதையெல்லாம் கட்டி வைத்திருந்ததோ, முன்னேறக்கூடாதபடி, வாழ்க்கையில பழுகி பெருக கூடாதபடிக்கு, அபிவிருத்தி அடையாதபடிக்கு எந்த சங்கிலிகள் கட்டி இருந்ததோ அந்த கட்டிட சங்கிலிகள்லாம் தானாய் விடும்படி ஆண்டவரே ஒரு லைட்டை எடுத்துதான் போறாரு பாருங்களேன். உங்க வாழ்க்கை இதுக்கப்புறம் திறந்த வாசல், எங்க போனாலும் திறந்த வாசல், தானாய் கதவு திறக்கும் போல் சொல்றாரு. இங்க எனக்கு அனுகூலமான வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க சொல்வீங்க, எங்க போனாலும் எல்லாம் எனக்கு ஃபேவரா நடக்குதுங்க சொல்ல போறீங்க பாரு. ஏன் தெரியுமா? இவர் விளக்க ஏத்திட்டாருன்னா உங்களுக்கான அனுகூலமான வாசல்கள் தானாய் திறக்க ஆரம்பி. நீங்க உடைச்சிருப்பீங்க ஒரு காலத்துல, ஐயோ திறங்க திறங்க சொல்லி தட்டி இருப்பீங்க. அன்றைக்கு தட்டி திறக்காத கதவுகள்லாம் இன்றைக்கு தானாய் திறக்கும்படி ஆண்டவரே சில பண்ணுவாரு, ஒரு அற்புதம் செய்வாரு.
இந்த வருஷத்துல நிச்சயமாக ஆரம்பத்திலேயே அப்பேற்பட்ட கதவுகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே திறப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த விளக்கை ஏன் ஏத்துற சொல்லுங்க? ஜெபத்திற்கு பதில் அது. ஆமென். 12 வாசம் இல்லையா? அவர் ஜெபித்தார்களா, சபைகள் ஊக்கமாய் ஜெபித்தாங்க, உண்மையாய் ஜெபித்தாங்க. ஜெபத்திற்கு பதில் ஆண்டவர் அவர் லைட்ட போட்டாரு, சங்கிலி தானாய் கழண்டது, கதவுகள் தானாய் திறந்தது. அப்போ வாழ்க்கையில இதுவரை ஜெபிச்சிருப்பீங்க, அந்த ஜெபத்திற்கெல்லாம் பதில் இந்த விளக்கை ஏத்துவாரு. உங்க வாழ்க்கையில எல்லா தடையின்ற சங்கிலிகள் கழண்டு விழவும், நீ முன்னேறாதபடி மூடப்பட்ட வாசல்கள்லாம் தானே திறக்கும்படியாக கர்த்தர் விளக்கை என்ன பண்ணுவாரு? ஏற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது ஒரு காரியத்தை வாசிக்கிறோம் பாருங்க. ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடலாம் பாருங்க, டைம் ஓடிக்க வேண்டியிருக்குது. இதுல பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 9ஆம் அதிகாரம். 9ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பவுல் சவுலா இருக்கிறார். அப்ப சவுல் தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்த, அதை கட்டி இழுத்து கொண்டு எருசலேமுக்கு வருவதற்காக கரங்களிலே ஆர்டர், அந்த இது அனுமதியை வாங்கி கொண்டு என்ன பண்றாரு? தமஸ்குவை நோக்கி பிரயாணப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். தமஸ்குல நுழைய போறாரு. வசனம் சொல்றது மத்தியான நேரம், டே டைம், டே லைட். அந்த டே லைட்டுக்குள்ள ஒரு பிரகாசமான வெளிச்சம் அனுப்புனது. இந்த பவுலை சுத்தி பிரகாசிக்கதை பாருங்க, பயங்கர பிரகாசம். சில நேரத்துல பகல் வெளிச்சமே தேவைப்படாது நீங்க நினைப்பீங்க. தேவைப்படாது என்கிற இடத்துல கூட கர்த்தர் வித்தியாசமான வெளிச்சத்தை கொடுத்து காரியத்தை மாற்றுவார். ஆமென். பகல், அந்த பவுல் தான் சாட்சியா சொல்லுவாரு, ராஜா அகிரிப்பா ராஜாவுக்கு சாட்சி சொல்றாரு, ராஜாவே மத்தியான வேலையிலே பகல் நேரத்துக்கு பேருடைய சந்தித்தது அப்படின்னு பாருங்க. அந்த பகல் நேரமே வெளிச்சம் தான். பகல் நேரத்துல லைட்டு போட்டான்னா போடாட்டான்னு நீங்க நினைப்பீங்க. சில நேரத்துல உங்களுக்கு அந்த லைட்டு தேவையோ இல்லையோ, கர்த்தர் அந்த இடத்துல ஒரு லைட்டை கொடுப்பாரு. எதுக்கு தெரியுமா? போகிற நோக்கத்தை மாற்றும்படியாக. எதற்கு வர அந்த சவுல்? இந்த ஜனத்தை துன்புறுத்தணும், இதை உபாதிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஓடி வர்றா. ஆனா அங்க ஆண்டவர் லைட்டை ஏத்துறாரு பாருங்க. லைட்டை ஏத்துன உடனே பிரகாசிக்குது. பிரகாசித்த உடனே சவுளுடைய கண்கள் குருடாக்கப்பட்டவனாக, கையிலாக கொடுக்கிற நிலைக்கு ஆட்களை தேடக்கூடிய அளவுக்கு தள்ளப்படுறா. என்ன ஆச்சு? லைட் என்ன பண்ணிச்சு பாருங்க, நோக்கத்தையே திருப்பி விட்டது. ஆமே, அவன் போன நோக்கம் ஒண்ணு, ஆனா இந்த லைட் என்ன பண்ணிச்சு பாருங்க, அந்த நோக்கத்தையே திருப்பி விட்டது. சில நேரத்துல உங்களை நோக்கி வரக்கூடிய தீமைகள், ஆமே, உங்களை கட்ட துடித்து கொண்டிருக்கிற தீமையான காரியத்தை இந்த லைட்டு ரொம்ப சிம்பிளா டைவர்ட் பண்றது மாத்திரம் திருப்பிடும் பாருங்க. ஒரு அபவுட் டர்ன் எடுக்குது பாருங்க, யூ டர்ன் போட்டு என்ன ஆகுது? உங்களை நோக்கி வரக்கூடிய தீமைகள் உங்களை விட்டு அகன்று போகக்கூடிய அளவு கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய வெளிச்சத்திற்கு உண்டு. ஆமே, ரொம்ப அற்புதமான விளக்கை ஏற்றினார் பாருங்க. இப்ப பாக்குறோம் பவுலோட வாழ்க்கையே மாறிவிட்டது. ஆமே, இதுவரை கர்த்தர் அற்புதமான காரியத்தை செஞ்சாரு, இந்த வெளிச்சத்தை ஏத்தினாரு. ஏத்தின உடனே ஆண்டவர் இயேசு ஒரு விளக்கை ஏத்துறாரு, வாழ்க்கை மாறுது. நான் இப்ப வாசிச்ச மாதிரி முதல்ல திரும்ப வாசிக்கிறேன். சங்கீதங்கள் 18:28 தேவரே என் விளக்கை ஏற்றுவீங்க. என் விளக்கை என்ன பண்ணுவீங்க? ஏற்றுவீங்க. நீங்க விளக்கை ஏத்துட்டீங்கன்னா என் வாழ்க்கையில தொலைந்து போன ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ணுவேன்? மறுபடியும் பெற்றுக்கொள்வேன். இவர் விளக்கை ஏத்திட்டாருன்னா என் பொசிஷன் மாறிவிடும். ஆமே, இவர் விளக்கை ஏத்திட்டாருன்னா என்னை நோக்கி வரக்கூடிய தீமைகள் திரும்பி என்ன பண்ணும்? ஓட்டப்படும். இந்த விளக்கை நீங்க ஏத்திட்டீங்கன்னா சங்கிலிகள் தானாய் கழண்டு விடும். என் ஜெபத்திற்கு பதில் உண்டாகும். அப்போ விளக்கை ஏன் ஏத்துறாரு? உங்க வாழ்க்கையில இது போன்ற ஃபேவரபிளான காரியத்தை செய்யும்படியாக, உங்களுக்கு அனுகூலமான காரியத்தை செய்யும்படியாகத்தான் விளக்கை என்ன பண்றாரு? ஏத்துறாரு. இதை அறிந்த தாவீது சொல்றாரு, என் விளக்கை நீங்க ஏத்துங்க ஆண்டவர். ஆமே, இந்த மாதத்துல அநேகருடைய வாழ்க்கையில தேவன் விளக்கை ஏற்றுவாராக. ஆமே, எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உங்க வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய விளக்கு. விளக்குனா நத்திங் பட் இட்ஸ் ஹிஸ் வேர்ட். ஆமே, விளக்கு என்பது கட்டளையே விளக்கு. சங்கீதம் 110 வாசிக்கிறவன் உம்முடைய வசனம் விளக்கு. வாழ்க்கையில பல திறப்புகளை உண்டாக்க போது எது? தேவனுடைய வசனம் உங்க வாழ்க்கையில வரும். அந்த வசனம் நீங்க தொலைத்த எல்லா நன்மைகளையும் மறுபடியும் கொண்டு வரும். இந்த வசனம் தான் உங்களை ரீபொசிஷன் பண்ணும் போற, நீங்க இருக்கிற ஸ்தானத்தை விட்டு அப்படியே தூக்கி, நீங்க யூகிச்சு பார்த்திருக்க மாட்டீங்க, எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, எட்டாத உயரத்தை இந்த வசனம் உங்களை தூக்கி கொண்டு வைத்து விடும். இந்த வசனம் தான் விடுவிக்க முடியாதுன்னு நினைச்சு இங்க படுத்திருப்பீங்க, சங்கிலிக தானாய் காய்ந்து விடும்படியான அற்புதத்தை செய்யும். எனவே இந்த சொல்லி ஜெபம் பண்ணு, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை என்கிற விளக்கு என் வாழ்க்கையில எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் சொல்லுங்க. உங்களுடைய வசனம் நடத்தி கொண்டே இருக்கட்டும் சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த 2026 வருஷத்துல
திறக்க வேண்டிய எல்லா கதவுகளை திறந்து உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு விளக்கை ஏற்றுவாராக. பெரிய காட்சி செய்வாராக. தொடர்ந்து கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து தேவனுடைய நாம சித்தமாய் மறுபடியும் சீக்கிரமாய் சந்திப்போம். கத்த நம்மை ஆஸ்வதிக்கிறார். நன்றி பாஸ்டர் ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அருமையாக வார்த்தை எடுத்து வந்தீர்கள். இந்த நாட்களிலே இன்றைக்கு ஜனங்கள் கூட இருளிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமான இருளுகள். ஆனா அப்படி இருந்தும் கர்த்தர் அந்த இருளை நீக்கி வெளிச்சத்தை ஏற்றுவார்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்கள். யோவான் 1:9 சொல்லுறது, இந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாகிய கர்த்தர் என்று சொல்லி அவர் இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளின்படி இந்த நாட்களிலே ஜனங்களை நடத்துவார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஊழியங்களை தேவன் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆமேன். நன்றி பாஸ்டர் ஐயா. நன்றி. தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. ஆமேன். இந்த வேளையில கடைசியாக நாங்கள் ஆசீர்வாத ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோம். இந்த வேளையிலே ரஞ்சன் ஐயாவை இந்த வேளையில் அழைப்போம். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி உங்களை வரவேற்று உங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எடுத்து வாருங்கள். முடிவு ஜெபத்தை இந்த நாட்கள் எடுத்து வாருங்கள். ஆசீர்வாதம். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். இந்த விட அருமையான வேத வார்த்தைகளை கேட்டிருந்தோம். அனைவருடைய வாழ்க்கையில இருள் இருக்கின்றது. அந்த இருளை போக்குவதற்கு அநேக இடத்திலே நாங்கள் ஓடி ஓடி அலைந்து கொண்டிருப்போம். ஆனால் தேவனுடைய வசனம் தான் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். அந்த நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஊழிய பாதையிலே அநேக இருள் இருக்கலாம். யார் இதை விடுவிக்க முடியும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய கர்த்தர் ஒருவரால் அதில் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கின்றார். அப்போஸ்தலர் பவுலை பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அதை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கின்றார். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிப்போம். நிச்சயமாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அனைவருடைய வாழ்க்கை கட்டுகள் இருக்கலாம். யார் இந்த கட்டுகளை அவுக்க முடியும் என்று தேவனுடைய ஒளி வரும் பொழுது நிச்சயமாக கட்டுகள் உடைக்கப்படும், கட்டுகள் அவுக்கப்படும். சங்கிலியாக கட்டப்பட்ட பேருதுவை தேவன் வரும் பொழுது, அந்த ஒளி வந்த பொழுது கட்டுகள் எப்படியாக அவுக்கப்பட்டதோ அதே மாதிரி உங்களை என்னென்ன காரியம் கட்டி இருக்கின்றதோ இயேசு அந்த இடத்துல வரும் பொழுது, இயேசுவின் ஒளி வரும் பொழுது கட்டுகள் தானாக அவிழ்க்கப்படும். நாங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நாங்கள் பேசாம இருக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இது கட்டா இருக்கிறது ராஜா, என்னுடைய வாழ்க்கையை முன்னேற முடியாம இருக்கிறதே, என்ன செய்வது தெரியாம தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தேவன் வார்த்தை மூலமாக ஒவ்வொரு விடுதலை ஒளி வீசும்படியா இந்த வழி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீ ஒளியாக வரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன காரியம் கட்டப்பட்டு இருக்கிறோம் ராஜா, ஒரு விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா, சகல வெற்றி உம்மாலே ஆகும் ஆண்டவரே. நன்றி செலுத்தும். நீரே பொறுப்பெடுக்க முடியாது. வார்த்தையை கொடுத்த அருள் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மகனை ஆசீர்வாதங்க இன்னும் ஆண்டவரே எடுத்து நீ பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம். ஆவியானவரே பொறுப்படுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இதோ இந்த வேளையில் ராஜா, இதோ ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊழியங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. நீ பொறுப்படுத்தி வழி நடத்தும்படியாய் அந்த ஊழியத்திலே என்னென்ன காரியங்கள் தடையா இருக்கிறோம் ராஜா, உமது ஒளி அந்த இடத்துல வீசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்று செய்கிற ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் என் தேவனும் பிரசன்னம் இருக்கும்படியாய் உமது ஒளி வீசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடையா இருக்கிற எல்லா தடைகள் மேலும் ஆண்டவரே உமது ஒளி வீசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகனே நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாய், அன்று பாஸ்டருக்கு சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். மிதுராசிஸ்டருக்கு சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்க, மகன் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை மேல் உமது ஆண்டவரே ஒளி வீசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. பிள்ளைகளை மேல் உமது கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். அதே போல் ராஜா ஆண்டவரே சங்கமம் ரேடியோ பாஸ்டர் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் அந்த இடத்தில் நடக்கிற எல்லா காரியத்திலும் உமது பிரசன்னம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தும். ஆனாவே ஆண்டவரே ஏடிஎம் பிரதரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில அது குடும்பத்தில ராஜா நீ ஒளி விளக்காய் வீசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில என்ன தடையா இருக்கிறோம் ராஜா, என்ன ஆசீர்வாதமான தடையா அந்த தடைகள் மேல் உமது ஒளியை வீசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உமது கரத்திலே ராஜா ஆண்டவரே, உமது கரத்திலே ஆண்டவரே மகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மகள் மேல் உமது ஒளி வீசும்படியா ஜெபிக்கிறோம். பேர பிள்ளைகள் மேல் உமது ஒளி வீசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மாமி மேல் உமது ஒளி வீசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமது கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தும். இந்த திருமண காரியம் அவருடைய வாழ்க்கையில ராஜா ஏன் தடையா இருக்கிற தடையின் மேல் உமது ஒளி வீசும்படியாய் இந்த வருஷம் ஆண்டவரே நீ பெரிய காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. அமேசனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் ஒளி விளக்கா வரும்படியா ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இதோ இந்த அடுத்ததாக ராஜா உமது கரத்தில் ராஜா
வாய்ஸ் ஆஃப் காட் அல்லது மினிஸ்ட்ரி செய்கிற ஊழியரை உமது கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஊழியத்தில் அந்த சபை மூலமாக அந்த வாய்ஸ் ஆஃப் அந்த காரியத்தின் மூலமாக அல்லது நீ ஒளிவிளக்கா இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். அநேகருக்கு அடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். பாஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பாஸ்டரை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவைகள் ஒவ்வொன்றையும் என் தேவாதி தேவனே, என் கத்தாதி கத்தாவை பரத்திலிருந்து எல்லாவற்றையும் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி. என்னென்ன காரியங்கள் தடைகள் மேல் ஒளி வீசும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்தும். அதே போல் ராஜா ஜெனி மோகன் இந்தியாவில் இருக்கிற அந்த ஆண்டவரே அந்த குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் மத்தியிலே நீ அசைவாடும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா உடல்பல ஆரோக்கியங்களை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துறோம். அது மாதிரி ஆண்டவரே நீர் என்னென்ன தடைகள் மேல் ஒளி வீசும்படியா ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே அநேக தடைகளுக்கு எல்லா தடைகளையும் என் தேவனை நீ நிறைவேற்றும்படியாய் உமது கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவியா ஒப்புக் கொடுக்கிறோம். மகளை நீ ஆசீர்வதிங்க. மகளுடைய ஆண்டவர் குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் மேலும் முதல் இந்த கேட்ட வார்த்தை ராஜா அந்த விளக்கை நீ ஆண்டவரை ஏற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்த விளக்கு ஏற்ற முடியாமல் தடைகள் இருக்கும் என் இயேசுவே உமது ஒளி அந்த விளக்கு மேல் அசைவாடும்படியா ஜெபிக்கிறோம். அந்த தடைகள் மேல் அசைவாடும்படியா ஜெபிக்கிறோம். மகளை நீ ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நிர்மலா இந்தியாவில் இருக்கிற நிர்மலா ஒப்புக் கொடுக்கிறோம். மகளை நீ பொறுப்படுங்க. மகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் தேவனே கூட இருங்க. என்னென்ன வாஞ்சியோ என்னென்ன தேவைகள் இருக்கோ ராஜா எல்லா தேவைகளும் மேலும் ஒளி வீசும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு மகிமை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சலோமியை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே மகளை நீ பொறுப்படுங்க. மகளுடைய வாழ்க்கையிலே அதிசயம் அற்புதங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். என்னென்ன பிள்ளைகள் வாஞ்சிக்கின்றார் ராஜா அந்த வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலியில கலந்து கொண்ட ஒவ்வொரு மேலும் அசைவாடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்ப அந்த பேர் இல்லாம இருக்கிற 1 2 3 4 ஆண்டவரே அந்த ஜூம்ல வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே யாரா இருந்தாலும் என் தேவனே அவர்களை நீ ஆசீர்வதிக்கும்படியாய் உமது கரம் இருக்கும்படியாய் ராஜா உமது வல்லமை இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கவலைகள் துக்கங்களோடு இருக்கலாம். ஆண்டவரே நீ எல்லாவற்றுக்கும் ஒளியாக இருக்கும்படியாய் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்டீவன் பாஸ்டர் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பொறுப்படுங்க. மகனை பொறுப்படுங்க. எல்லாவற்றையும் கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஊழியங்களை பொறுப்படுங்க ராஜா. ஆத்துமாக்களால ஒவ்வொரு சபைகளையும் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதோ அடியேனை தாழ்த்துறோம். ஆண்டவரே திருமணமாகாத பிள்ளைகளை திருமணங்களை வாய்க்கப்படும்படியாய் ஆண்டவரே அந்த தூமில வராத பிள்ளைகளை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அநேகர் வந்தும் வராமல் இருக்கின்றார் ராஜா. என் தேவனை அவர்கள் ஒரு விசை ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் கட்டப்பட்டு இருக்கிறோம் ராஜா எல்லா கட்டுகளும் மேலும் ஒளி வீசும்படியா ராஜா வரும் நாட்களே இந்த ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி எழும்பி பிரகாசிக்க பண்ண ஒளி வீசும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துறோம். ஆவியானவரே பொறுப்படுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என்னென்ன தடை எல்லா தடைகள் மேலும் கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். வல்லமை இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். மகிமை இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செல். இன்னும் அநேக இடங்கள்ல சபை ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி அந்த சபை எங்க உருவாக வேணுமோ அந்த இடத்துல நீ ஆண்டவரே அத்திவாரங்களை போடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதுக்காக பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊழிய பாதையிலே தேவனை கொண்டு நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். நடக்கிற அந்த ஊழியங்களை நீ கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்தும். கீதா சிஸ்டருக்காக ராஜா ஆண்டவரே ரமணி சிஸ்டருக்காக ஜெயா சிஸ்டருக்காக ஆண்டவரே கனடா இருக்கும் விஜய் சிஸ்டருக்காக இப்படியாக எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீ ஒவ்வொருவரையும் நீ பொறுப்பெடுக்கும்படியாய் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா இயேசு எனக்கு செய்தார் என்று சொல்லத்தக்க சாட்சிகளை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீ பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியா ராஜா ஆண்டவரே டெம்பரருடைய உறவினர்கள் பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே சகோதரங்கள் ஒவ்வொருவரையும் தேவனை நீ பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு ராஜா சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கட்டுகளை உடைக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செல். நடக்க முடியாத காரியங்களை நீ நடக்க பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. எல்லாவற்றும் கரம் இருக்கும்படியாய் பிள்ளைகள் என்னென்ன வாஞ்சிகள் என்னென்ன படிப்பு காரியம் வாழைய பிள்ளைகள் படிப்பு காரியம் எக்ஸாம் காரியம் ராஜா எல்லாவற்றையும் கரம் இருந்து நல்ல ஞானத்தினால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்த மறுபடியும் ஆண்டவரே அந்த வார்த்தையை கொடுத்த மகனை ஆசீர்வதிக்கும்படியாய் கருத்தை ஒப்புக் கொடுத்து இந்த ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மூலமாக ஒவ்வொருவரையும் நீ தொடும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வல்லமுள்ள நாமத்தினாலே மகிமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் இயேசுவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட கொடுத்த வார்த்தை கொடுத்த மகனோடும் கூட இருக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆமேன். நன்றி. எல்லாருக்கும் Thank you everyone. God bless you.
Thank you. Thank you for everyone. Thank you. God bless you. Bye. You.